தாத்தா தாத்தா ஒரு கதை சொல்லுங்க. சொல்றேன். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல மோமோன்னு ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சு. மோமோ ரொம்ப சுறுசுறுப்பானவன். குதிப்பான், விளையாடுவான். ஆனா சில நேரம் யோசிக்காம குறும்பு பண்ணிடுவான். ஒரு நாள் மோமோ காட்டு பக்கம் விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் கண்ணுல ஒரு பழைய பெரிய மரம் தெரிஞ்சுது. அந்த மரம் சாதாரண மரம் இல்ல, அது ஒரு மேஜிக் மரம். மரத்துல மெல்ல மெல்ல பொன்னிற ஒளி மின்னிக்கிட்டு இருந்துச்சு. மோமோ ஆச்சரியமா பார்த்தான். அந்த மரத்துல ஒரு மின்னும் மேஜிக் பழம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. மோமோ மனசுக்குள்ள இந்த பழம் ரொம்ப ஸ்பெஷல் போல இருக்கேன்னு நினைச்சான். அப்போ அங்கிருந்த ஒரு சின்ன குருவி மோமோவுக்கு சொன்னுச்சு, மோமோ, இந்த மேஜிக் குறும்புக்கோ பெருமைக்கோ செய்வதில்ல. உதவி செய்யும் மனசு இருந்தாதான் இந்த மேஜிக் வேலை செய்யும். ஆனா மோமோ அதை சரியாக கவனிக்கல. மோமோ அந்த பழத்தை பறிச்சு ஒரு கவ்வு கடிச்ச உடனே பூம், அவனுக்கு ஒரு மேஜிக் சக்தி வந்துச்சு. அவன் சந்தோஷத்துல, வாவ், நான் இப்போ மேஜிக் குரங்குன்னு குதிச்சான். அப்படியே மோமோ மேஜிக் சக்திய சோதிக்கிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல ஒரு குட்டி பையன் அழுதுகிட்டு இருந்தான். குட்டி பையன் விளையாடும்போது பொம்மை கிணற்றுக்குள்ள விழுந்துடுச்சு. அந்த பையன் என்னோட பொம்மை, என்னோட பொம்மைன்னு அழுதத பார்த்து மோமோ நின்னு போனான். கவலைப்படாத, நான் தான் மேஜிக் குரங்காச்சேன்னு நினைச்சிட்டு மோமோ தன் மேஜிக் சக்திய பயன்படுத்த முயற்சி பண்ணான். ஆனா எதுவும் நடக்கல. அவன் மறுபடியும் முயற்சி பண்ணான். இன்னொரு தடவை, இன்னொரு தடவை. ஆனா மேஜிக் வேலை செய்யவே இல்ல. மோமோக்கு ரொம்ப குழப்பம் வந்துச்சு. அப்போ அந்த சின்ன குருவி மோமோவுக்கு மெதுவா சொன்னுச்சு, மோமோ, இந்த மேஜிக் குறும்புக்கோ பெருமைக்கோ செய்வதில்ல. உதவி செய்யும் மனசு இருந்தாதான் இந்த மேஜிக் வேலை செய்யும். அந்த வார்த்தை மோமோக்கு நல்லா புரிஞ்சுது. மோமோ உடனே யோசிக்காம கிணற்றுக்குள்ள இறங்கி அந்த பொம்மையை தன்னோட கையால எடுத்து அந்த குட்டி பையனுக்கு கொடுத்தான். பையன் சிரிச்சான். அந்த நிமிஷமே மேஜிக் திரும்ப வந்துச்சு. மரம் மின்னுச்சு. காற்று மெதுவா வீசுச்சு. குருவி சந்தோஷமா சிரிச்சுது. குழந்தைகளே, உண்மையான மேஜிக் கையில் கிடையாது, உதவி செய்யும் மனசுல தான் உண்மையான மேஜிக் இருக்கு. சோ அன்ன நாளிலிருந்து மோமோ தன் மேஜிக் சக்தியை மற்றவர்களுக்கு உதவி செய்ய மட்டுமே பயன்படுத்தினான். கதை எப்படி இருந்துச்சு? சூப்பர் தாத்தா. அடுத்த கதையை மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.